மனிதனாய் பிறந்தால் கவலைகள் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்த முடியாது. கடலில் கால் பதிக்காமல் கூட வாழ்க்கையை நகர்த்தி விடலாம். கண்ணீர் பதிக்காமல் கவலைகளை நகர்த்த முடியாது. சாதாரண மனிதனை பல்வேறு வகையாக தாக்கினாலும் கண் திஷ்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயமாக காணப்படுகிறது. சமீபத்தில் பிளாக் மேஜிக் என்று அழைக்கப்படக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்திகள் இன்று பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். அவர்களிடம் யார் போய் பதில் சொல்வது, யார் அவர்களுக்கு வழிகாட்டுவது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. முகம் தெரியாத ஆட்களிடம் முகவரி கேட்டு தன் பிரச்சனையை சொல்லி பயனடைந்த மக்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு சிலர் ஏமாந்ததும் உண்டு, ஒரு சிலர் பயனடைந்ததும் உண்டு. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் தன் தேடுதலுக்கு தீர்வு யார் என்பதை பற்றி மக்கள் தேடத் தொடங்குகிறார்கள். அப்படி எங்கள் தேடுதலில் கிடைத்த ஒரு மனிதர்தான் ஒசூரை சேர்ந்த ஒரு ஐயா. இவர் பில்லி சூன்யம் எடுப்பதில், ஜோதிடத்தை கணிப்பதில் மகத்துவம் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். இவரை பற்றிய இன்றைய அருள் திருமாலயம் நிகழ்ச்சியில் நாம் பதிவிடப் போகும் பதிவு இது. இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பணம் கொடுப்பதும் பணம் கொடுக்காமல் போவதும் அதுவும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இது தகவலின் அடிப்படையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதோ உங்களுக்காக ஒசூரிலிருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு. தீய சக்திகள், மாந்திரியங்கள், ஜோதிடங்கள் என்று பல்வேறு முறைகளில் மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் மனிதரை பற்றி. இந்த பதிவில் வரக்கூடியவர் முகம் காட்ட விரும்பாதால் மறைக்கப்பட்டுள்ளது. பிளாக் மேஜிக் என்றால் என்ன? செய்வினை, பில்லி, சூன்யம் பாதிக்கப்பட்டவரின் சுவாரஸ்யமான கதை. தற்கொலை எண்ணத்தை தூண்டும் பிளாக் மேஜிக். குடும்ப தகராறுகளை ஏற்படுத்தும் பிளாக் மேஜிக். ஒரே இடத்தில் தீர்வு. ஐயா சொல்லுங்க, உங்க பேரு? பத்மநாபன் ஐயா. இப்ப உங்களோட இந்த ஜோதிட மையத்துல என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பண்றீங்க மக்களுக்கு? ஜோதிடன்றது நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு திருமண பொருத்தமாகட்டும் நட்சத்திர பொருத்தம் பாக்குறாங்க. பெரும்பாலுமே இன்னைக்கு நட்சத்திர பொருத்தம் தான் பெரும்பாலுமே பார்த்து நிறைய பேர் வாழ்க்கை தோத்து நிக்கிறாங்க. நிறைய பேர் ஜாதனை முன்னுதாரணம் காட்ட முடியும். ஏன்னா ஜாதக கட்ட பொருத்தம் தான் முக்கியம். நட்சத்திர பொருத்தம் எந்த காரணம் கொண்டும் கரெக்டா இருக்காது. இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நட்சத்திர பொருத்தம்னா இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னா கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருக்காங்க. ஆனா லக்ன புள்ளி பிறந்த டைம்ல இவன் இந்த டைம்ல பிறந்திருக்கான். இவனுக்கு இந்த தசா புத்தி இருக்கு. ஒவ்வொரு பாவ ரீதியா 12 பாவங்கள் இருக்கு. அத ரீதியா என்னென்ன நடக்கும், இவனுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி, திருமண ஸ்தானம் எப்படி, ஒரு தாரமா இரு தாரமா, தொழில் இவனும் பண்ணலாம், விளங்கமா விளங்காதா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பிடிஷன் கொடுத்துருக்கேன். காலையில் கூட ஒருத்தர் ஆபீசர்னு பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வேணப்பா தொழில் ஆரம்பிக்காதன்ட்டு. அவர் பல திறமை உள்ளவர், பல நாடுக்கு போயிட்டு வந்தவர்னு அவரே சொன்னாரு. இன்னைக்கு தோத்து நிக்கிறார். இன்னொருத்தரும் தாபா ஓபன் பண்ணாரு, மெயின் இடத்துல தான் ஓபன் பண்ணாரு. உனக்கு ஓடாதன்னு சொன்ன ஓடல. ஏன்னா உன்னுடைய ஜாதத்தில் இருக்கணும் கொடுப்பன, அது இருந்தால் மட்டுமே. அதனாலதான் ஒவ்வொரு ஜாதமும் தனித்துவம் பெறுது. இதனால நட்சத்திரம் பொருத்தம் பாக்குறது, இந்த ராசி பொருத்தம் பாக்குறதெல்லாம் வேஸ்ட். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றது பின்வாரியா எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். இதுதான் நம்ம கிட்ட சிறப்பம்சம். ஐயா, இப்போ இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நீங்க விரட்டுறீங்கன்னு மக்கள் வர வழியில சொன்னாங்க.
அதாவது இங்க வந்துட்டு போனாலே பிரச்சனை முடிஞ்சிருது. எப்பேற்பட்ட பில்லி சூனியம் ஏவலா இருந்தாலும் ஐயா 5 நிமிஷத்துல முடிச்சிருவாரு, 5 வாரத்திலயும் முடிப்பாரு, 10 மாசத்துலயும் முடிப்பாரு அப்படின்றாங்க. அது ஏன் அந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது எத்தனை வகைப்படும்? பில்லி சூனிய ஏவல்ன்றது வந்து ஒரு மனுஷனை வந்து நிலைகுலைய வைக்கிறது. நிலைகுலைய வைக்கிறோம்னா அவனுடைய முன்னேற்றங்களை வந்து தடவைன்றது. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு சாமி கிட்ட நம்ம வேண்டுறோம் அப்படின்னா ஒரு பிளாக்கா ஒரு மேஜிக் வந்து அது வந்து மறைச்சிரும் அப்படின்னா அதுதான் ஒரு ஏவல், அதுதான் ஒரு செய்வினை. நீங்க பேசுறது எதுவுமே சாமி கிட்ட போகாது. நிறைய பேர் ஐயருங்களுக்கெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க மூலஸ்தானத்துல இருந்து விக்கிரங்களுக்கு பூஜை பண்றவங்க தான், புனஸ்காரம் பண்றவங்க தான், அபிஷேகம் பண்றவங்க தான். அவங்களுக்கே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, அதை மறைச்சிட்டா நீங்க எவ்வளவுதான் வேண்டுங்க சாமி கிட்ட போகாது. அவங்க உங்களை மரணம் பண்ண வைக்கணுமா மரணம் பண்ணலாம், உடல் உபாதை கொடுக்கணுமா உடல் உபாதை கொடுக்கலாம். இப்ப இதுல பாக்குறவங்க நிறைய பேருக்கு அந்த வழியில் பட்டிருப்பாங்க. சரி, செய்வினை என்ன அப்படின்னா ஒரு பொம்மை மூலியமா ஒரு மனுஷர் கை கால் கொத்தல், குடைச்சல், வலி, வேதனை எல்லாமே உருவாக்குறது. சரி, செய்வினை மூலியமா பண்ணா 3 மாசத்துக்குள்ள 100% கிளியர் பண்ணிடலாம். என்கிட்ட 5 நிமிஷத்துல கிளியர் பண்ண செய்வினை இருக்கு, 1 மணி நேரத்தில் பண்ணதும் இருக்கு, 3 மணி நேரத்தில் பண்றது கிளியர் ஆனதும் இருக்கு, 1 நாள் 2 நாள் பண்ணதும் இருக்கு. எவ்வளவு பெரிய தாக்கமா இருந்தாலும் 3 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணிடுவேன் செய்வினை. சரி, ஏவலுக்கு அடுத்தது வந்துருவோம். ஏவலும் இதே மாதிரி தான். அவங்களோட தாக்கத்தை பொறுத்து ஒரே நாளுக்கு கிளியர் பண்ணதும் இருக்கு, சரி 2-3 நாள் பின்னதும் 5 நிமிஷத்துல வந்து கிளியர் பண்ணதும் இருக்கு, 8 மாசம் வரைக்கும் போராடி நான் கிளியர் பண்ணதும் இருக்கு. காரணம் என்னன்னா அது வந்து பெருசு. நிறைய பேருக்கு இப்ப கேட்பாங்க, ஐயா நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், போன மாதிரி அப்ப பேச்சு கொடுக்குது நாங்க போயிடுறோம்னு மீண்டும் வந்துருது அப்படின்னா அவங்க ஜாத்துல வந்து அவங்களுக்கு பயங்கரமா அந்த புள்ளி பாவமும் அந்த இதுக்கு டச் ஆயிருக்கும். ஒண்ணு, அவங்க பண்ணதும் பலமா பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா போன மாதிரி போயிட்டு வந்துடும். இதுக்கு வந்து கோர்ஸ் மாதிரி இருக்கு, நாங்க சொல்ல வரைக்கும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி தோத்தவங்க எங்க கிட்ட கடைப்பிடிச்சா கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும். எவ்வளவு 100% எங்கெங்க தோத்ததெல்லாம் நாங்க முடிச்சு கொடுத்துருக்கோம். 100% மரணம் வரைக்கும் போனதை கூட நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐயா, இப்ப இந்த பில்லி சூனியன் ஏவல் வச்சுட்டா அவங்களுக்கு என்ன மாதிரி தீமைகள்லாம் நடக்கும்? உடம்புல மன ரீதியான தீமைகள் நடக்குமா, இல்ல உடல் ரீதியான தீமைகள்? உடல் ரீதியாகவும் ஐயா வயிற்று வலி கொடுக்கலாம், காய்ச்சல் கொடுக்கலாம், தலைவலி கொடுக்கலாம், கை வீக்கம் கொடுக்கலாம், வயிறு வீக்கம் கொடுக்கலாம், உப்பு சங்கல் கொடுக்கலாம், சாப்பிட முடியாம பண்ணலாம், மரணம் பண்ற மாதிரி பண்ணலாம், செய்வினை இந்த மாதிரி விஷயம்லாம். ஏவல் போது ஒரு துராத்மாவை வந்து ஒருத்தன் இறந்துடுறான், அந்த ஆத்மாவை பிடிச்சி இவங்க மேல போடும்போது நம்ம இப்ப நான் வண்டி ஓட்டு போறோம், இன்னொரு ஆத்மா வந்து நம்மளுக்கு வண்டி ஓட்டினா என்ன ஆகும், ஏடா கூடமா போகும். அப்படிதான் நம்ம லைஃபும் ஏடா கூடமா போகும். திடீர்னு தொடர மாதிரி இருக்கும். சில அதுவும் பெண்களுக்கு வந்து உடலுறவு வைக்கிற மாதிரி எல்லாம் வரும். இந்த ஏவலுக்கு வந்து அவ்வளவு பவர் உண்டு. அவங்க நிறைய பேர் இதுல பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. சரியா, குழந்தைங்களே சரியான டைம்ல பிறக்காது. இந்த ஏவல் செய்வனை இருந்தா பேடான டைம்ல தான் சரியில்லாத குழந்தை தான் பிறக்கும். ஒண்ணு அவன் அந்த குடும்பத்தை கெடுத்துற மாதிரி இருப்பான், அப்படி இல்லையா அவன் நோய்பட்டவனா இருப்பான், இல்லைன்னா எல்லாத்துலயுமே தடங்கள் முன்னேற்றம் எல்லாத்துலயுமே தொழில தோக்குறது எல்லாமே பண்ணிடும். இதுதான் செய்வினை ஏவல். கோட்டீஸ்வரனா கூட பிச்சைக்காரனா ஆக்கும். ஐயா, பொதுவா இந்த பில்லி சூனியம் ஏவல்ன்றது யார் வைக்கிறது? இந்த சொந்தக்காரங்க வைக்கிறதா, இல்ல நமக்கு நம்மளோட எதிரிங்க வைக்கிறதா, இல்ல எப்படி? இது சொந்தம் நிறைய பேருக்கு நாங்க பார்த்த வரைக்கும் சொந்தங்கள் நிறைய அடிப்படுது. பொறாமை, அடுத்தது தொழில் பொறாமை, இந்த மாதிரி எதிரிங்கள் பண்ணலாம், சொந்த பந்தம் பண்ணலாம். சார் சொந்த பந்தம் பண்ணமான்னா எங்க மாதிரி ஒரு மந்திரவாதி கிட்ட தான் போய் பண்றாங்க. அதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கெட்டது பண்றது நிறைய பேர் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்க கிட்ட ஒயிட் மேஜிக் மட்டும் தான். எந்த காரணம் கொண்டு பிளாக் மேஜிக் வந்து உயிரே போனாலும் நாங்க பண்றதில்லன்னு ஒரு நாங்க இது எடுத்திருக்கோம். இப்போ ஒருத்தர் பில்லி சூனியம் ஏவலால பாதிக்கப்பட்ட நபர் உங்ககிட்ட வந்தா எவ்வளவு நாள்ல நீங்க குணப்படுத்தி தருவீங்க? ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாக்கம். சரியா, ஒரு மனுஷனுக்கு இது சாதாரண காய்ச்சலா இருந்தா என்ன பண்றோம், ஒரு நாள் டேப்லெட் கொடுத்து டாக்டர் போய் கிளியர் ஆயிடுது. அது மாதிரி சாதாரண ஏவலா இருந்தா ஒரே நாள்ல வர்ற அன்னைக்கே கிளியர் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் ஹெவியா இருந்தா அட்மிட் பண்ணி பண்றது இல்லையா, அது மாதிரி அட்மிட் பண்ணி 1 வாரம் 10 நாள் வச்சு பண்றது. ஒவ்வொரு ஐசியூ வார்டு மாதிரி போயிடும். அதுக்கு வந்து இத்தனை டைம் ஒரு 10 டைம் 15 டைம் வரணும்னா அந்த டைம் ஃபாலோ பண்ணா முடியாத கேஸும் முடிச்சு கொடுத்துரும். ஆனா மக்களுக்கு அந்த பொறுமை இல்லை, போனா உடனே கிளியர் ஆயிடணும். இந்த தாட்ல இருக்கிறதுனால தான் அவங்க பல இடம் திரும்பி இருக்காங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர் வந்தாங்க, 70 இடம் பார்த்தாங்களாம், பல லட்சம் செலவு பண்ணாங்களாம். காரணம் என்ன? கரெக்டான முறையில் கரெக்டாக அணுகல. என்கிட்ட அந்த யூடியூப்ல நான் போட்டிருக்கேன் அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். மினிமம் 10 டைம் ஆவது வரணும், உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். வந்ததுமே அவங்களை தொடவே இல்லை, மையம் மட்டும் வச்ச இது பண்ண ஒரே கொஞ்ச நேரம் தாட ஆரம்பிச்சுது. அவங்களே ஸ்டன் ஆயிட்டாங்க. போய் நிறைய இடத்துல ஓமம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகியும் வரல. உங்ககிட்ட ஏன் வந்துருச்சு அப்படின்னும் போது எங்ககிட்ட அந்த பவர் உண்டு. பெரும்பாலும் எங்குமே முடியல, கை விட்டாங்களா, நீங்க கண்டிப்பா வாங்க. அதெல்லாம் நான் என் யூடியூப்ல போட்டிருக்கேன், 5 பேர் விட்டுருக்கேன் நான்.
நானே 5 கேஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா அது எங்க போனாலும் முடியாது. நாங்க விட்டுட்டா அது எங்க போனாலும் முடியாது. இந்த கேஸ் முடியறதுலன்னு நாங்க கொடுத்துட்டா காரணம் என்ன, அது ஜாதகத்திலே 20 வருஷம் அதுல மாண்டு சாகணும்னு விதி. குழந்தை குட்டி எல்லாமே வம்சத்தோட அடிப்படுது. அந்த ஜாதகமும் என்கிட்ட 5 இருக்கு. 5 பேர் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுக்கும் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். என்னன்னா விபத்து நடக்கணும்ன்றது வந்து தள்ளி போடுவேன். இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி. ஐயா, இந்த பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் பண்றீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க? இத யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? ஐயா, இப்ப நீங்க வந்து பாத்திருப்பீங்க, எங்களோட சிவன் கோயில பாத்திருப்பீங்க. அடுத்தது எங்க தாத்தனுடைய ஜீவசமாதிக்கு போயிருக்கோம். அடுத்தது எங்க குரு, அவர் தான் பெரிய குருன்னு சொல்லியிருக்கேன். அவர் மூலியமா தான் எங்களது வம்சமா அடுத்தது இன்னொரு இடத்துக்கு நம்ம போக முடியல. ஏன்னா 9 வருஷமா அவங்க 9 வருஷம் அவங்களுக்கு நான் சேவை பண்ணேன். 48 நாள் பூமிக்குள்ள இருந்தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கையில் போக முடியல. அடுத்த டைம் சான்ஸ் கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு போவோம். அந்த குகை அவங்க உட்காந்த இடம் எல்லாம் சீல் வச்சிருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே இது கற்றுக் கொடுத்தது. அது இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 மந்திரவாதிங்க கிட்ட படிச்சிருக்கேன். கேரளா கொல்லிமலை நான் போகாத மந்திரவாதிங்க பெரும்பாலும் 40 மந்திரவாதிங்க டாப்பஸ்ட். நான் போனவங்க எல்லாம் டாப்பஸ்ட். அந்த மூலியமா போட்டு இப்போ எனக்கு வந்து என் குரு வந்து கடவுளை வந்து இந்த மாதிரி பண்ணுன்றாங்க. அதனால நான் இந்த கேஸ்ல வந்து ஃபெயிலர் என்று பேசியே கிடையாது, எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு வரேன். ஐயா, இப்ப உங்ககிட்ட நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, இந்த பில்லி சூனியம் ஏவலோட வந்தவங்க. இப்ப ரொம்ப உங்களால கஷ்டப்படுத்தி குணப்படுத்தின மக்கள்னு யாரா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆன மக்கள்? கண்டிப்பா. இதுல வந்து இப்ப ஒரு அம்மா பேசுனாங்க. அந்த அம்மா அது வந்து கிட்டத்தட்ட 15 நாள் திருமணத்துக்கு இருக்கும்போது அந்த பகல நைட்டு அப்படின்னும் போது விடாம நான் பண்ணுது. அந்த கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். அதை உடம்பெல்லாம் ஆடிக்கிட்டு கொண்டாந்துட்டு ஆடிட்டு சாப்பிடும் போது கூட ஆட ஆரம்பிச்சுது. திருமணம் 15 நாள் தான் இருக்கு. அவங்க எல்லாம் அழுந்தாங்க. அந்த டைம்ல வந்து அந்த ஏவல் போக முடியாதுன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுது. நான் போகவே மாட்டேன் என்ன பண்ணாலும்ட்டு. அப்புறம் தான் என்னுடைய குருன்றவங்க வந்து இவங்க தான் எனக்கு வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு இது கொடுத்தாங்க. அந்த முறையில பண்ணும்போது தான் கரெக்டாக ஒரு வாரத்தில் நான் பண்ணி கிளியர் பண்ணேன். நாங்கள் வேண்டும் போதே எங்களுக்கு வந்து அந்த வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கேஸ் இப்படி பண்ணிட்டு. இதில் வந்து நாங்கள் சில மையெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். மூலிகை விபூதியெல்லாம் அவங்க கொடுத்தது தான். அந்த மூலிகை விபூதியெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால அந்த விஷயம் ஒன்று. இன்னொருத்தர் வந்து பேசியிருப்பாரு, அவங்க பொண்டாட்டிக்கு வயிற்று வலின்னு. அவங்க நிறைய விஷயம் சொல்லலை, ஏன்னா அவருக்கு சொல்ல முடியல. வயிறு வலிக்கம் வந்துச்சு. 36 டைம் விபத்து ஏற்பட்டது. அவங்களுக்கு ஜாதக ரீதியாக கண்டம் ஏற்பட்டு மரணம் ஏற்படணும். 36 டைம் வண்டியில அடிபட்டது. அந்த அடிபடும் போது கூட எந்த அடியும் பெருசா அடிபடலை, சின்னசாவே. ஏன்னா நாங்க விடாம நாங்கள் கிளியர் பண்ணது. வயிற்று வலியிலேருந்து எல்லாமே பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க, முடியல. அந்த கேஸுக்கு கிட்டத்தட்ட 7 மாசம் ஆச்சு. இன்னொருத்தர் வந்து அதுவும் யூடியூப்ல தான் போட்டிருக்கேன் நான். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் ஆனது. அவங்க புருஷனெல்லாம் விபத்து ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பூரா பெண் குழந்தைகளை பூரா பிறந்தது. அவங்களுக்கு ஆண் வாரிசு வேணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கே மூலிகையில் வந்து விபூதி இதெல்லாம் பண்ணி மந்திரிச்சு என் குரு சொன்னாங்க. அந்த மாதிரி கொடுத்தா இப்போ ஆண் வாரிசு பிறந்திருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெய்வத்தை இறக்கிறதுக்கு எனக்கு 8 மாசம் ஆச்சு. இது மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என் பேசி கேட்காம நிறைய இடத்துக்கு ஒரு 15 இடம் போனாங்க. தோத்துட்டு அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா நிறைய நேரம் பிடிக்கும். தோத்துட்டு கடைசியில் வந்து வேணாம் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து பின்னாடி நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக முடியாத கேஸை முடிச்சு கொடுப்பேன். குலதெய்வ கட்டை உடச்சு விடுவேன். இங்கே குலதெய்வத்தை இறக்கி விடுவேன் மேலே. அது வந்து யாருக்குன்னா இந்த காத்து கருப்பு உள்ளவங்களுக்கு சாமிங்களை இறக்குறது, வாக்கு சொல்ல வைக்கிறது, குலதெய்வ கட்டை உடைக்கிறது, பாலகிர தோஷம் கிளியர் பண்றது, கிரக தோஷமா இருந்து கிளியர் பண்றது, ஜாதக ரீதியா திருமணம் நடக்கலன்னா இது பண்றது, குழந்தைகள் வரம் கிடைக்கலன்னா கிளியர் பண்ணி கொடுக்கறது. அடுத்தது வந்து இந்த குழந்தை தான் வேணும் போது அவங்கள வேண்டி நாங்கள் இது பண்ணும்போது பிரசாதமா கொடுப்போம். அந்த பிரசாதம் அவங்க கூடன்னு உத்தரவு கொடுக்கும்போது நாங்கள் கொடுத்தீங்களா கண்டிப்பா உங்களுக்கு பெண் குழந்தைனா பெண் குழந்தை, ஆண் குழந்தைனா ஆண் குழந்தை அவங்க கொடுத்தா மட்டும்தான் அந்த பாக்கியம் அவங்களுக்கு. என்னோட பேர் ருத்விக். நான் பெங்களூர் வந்துட்டு இருக்கேன். மிஸ்டர் பத்மநாபன் வந்து ஒன்றா ஃப்ரெண்ட் வரையுமா எனக்கு தெரிய வந்தது. ஒரு 3-4 மாசமா அவரோட யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். 6 மாசமா எனக்கு அவர் ஃப்ரெண்ட் மூலம் தெரிய வரும். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏவல் பில்லி சூன்யம்லாம் நான் நம்ப கிடையாது. பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை எதுவுமே கிடையாது. நான் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுற ஆளும் கூட இந்த நம்பிக்கையில் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் நான் நம்பிக்கை ஆள். கொஞ்ச நாளாக இவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இவரோட வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். பட் நானே வந்து அனுபவிச்சுட்ருக்கேன். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தடங்களாக இருந்துச்சு. ரொம்ப தடங்களாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இவர்கிட்ட வந்து கிளியர் பண்ண விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். நான் வரும்போதே இவருடைய கிளைண்ட்ஸ் சொல்லாமல் வாடிக்கையாக சொல்லாமல் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய தொந்தரவுகள்லாம் எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்னு நேரடியாக கண்மொழியாக பார்த்துட்ருக்கேன். நானும் என் ஒய்ஃப் ஃபேமிலி பார்த்துட்ருக்கோம். நிறையா விஷயத்தில் நான் நல்லா பாசிட்டிவாக முன்னாடி ஏறி போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் நாட்களாகவே இப்போ கொஞ்சம் ரொம்ப தடங்களாகவும் கொஞ்சம் நாட்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருந்துச்சு. சரி டைம் போகிறோம் பார்த்துட்டே இருந்தேன். பட் அந்த டைம் இவர் மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ இவர் மூலிமா நான் அதை எடுத்துகிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுத்து போயிட்டே இருக்கேன்.
ரொம்ப விஷயங்கள், ரொம்ப பிரச்சனைகள், சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறையவும் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை எனக்கு பொறுமையாக ஒன்று கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ரிப்பீட்டிங் மை வேர்ட் அகெயின், நான் வந்து திரும்பியும் இவருடைய விஷயங்கள்ல எதுவுமே நான் வந்து நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணி கேலி பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பட் ஸ்லோ பை ஸ்லோ நான் இவர்கிட்ட வந்து அடிக்ட் ஆகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்கேன். ஐ சீன் so many countries. நான் வரைக்கும் ஒரு 5-6 கண்ட்ரி மேலே போயிட்டு வந்திருக்கேன் என்னுடைய இண்டஸ்ட்ரி மூலிமா. ஐ வாஸ் குட் நாலேஜ், குட் பர்சன், ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் இன் சம்வேர் கண்ட்ரி. பட் இங்கே வந்து இப்போ இவர் கூட்ட கிண்டலாக போயிட்டு இப்போது அடிக்ட் ஆகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். வணக்கம், நான் ஒரு டாக்டராக இருக்கேன். என் கணவர் தான் இதுக்கு முன்னாடி பேசி எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்து திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்களுக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அதனால எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, திரு பத்மநாபன் அவரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே அவர் லேண்ட் விஷயமெல்லாம் அவரை அணுகி அது மூலமா நாங்கள் நிறைய தீர்வு அடைஞ்சிருக்கிறோம். அது எங்கள் ஹஸ்பண்ட் பேசியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன டவுட் வந்தது, என்ன தோணுச்சுன்னு தெரியல. முதல்ல எங்களுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு செக் பண்ணாரு. செக் பண்ணும்போது அப்ப எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியல, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. பட் அவரு ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். திரும்ப 1 வாரம் சென்று நாங்க திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தங்க வச்சுட்டு தாயத்தெல்லாம் போட்டு திரும்பவும் செக் பண்ணும்போதுதான் அப்பதான் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அந்த ஏவல் பில்லி சூனியங்கிறது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. எப்படின்னா எங்களை அறியாமலே எங்க உடம்பு வந்து ஆட ஆரம்பிச்சது. இந்த பிளாக் மேஜிக்கை ரியலைஸ் பண்ணும்போது டே பை டே பார்க்கும்போது அவர்கிட்ட திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் என்ன ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போயிடுச்சு. நம்ம உடம்புடைய ஆட்டங்கள், இங்கேருந்து அங்கே தள்ளுற விஷயங்கள், எனக்கே எனக்கு தெரியாம புஷ் பண்ற விஷயம். அப்பதான் ரியலைஸ் பண்ண, ஆமா அது இருக்கு, இது கிளியர் பண்ணிட்டு இருக்காரு, நம்ப முடியும் பண்ணான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இருக்கும்போது நிறைய இவருடைய என்ன சொல்ற பேஷன்ஸ் சொல்லலாமா, பிகாஸ் அவர் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரால முடியாத விஷயங்கள் இவங்களுக்கு தேடி வராங்க. பேஷன்ஸ் வரும்போது அவங்க இங்க இருந்த நிறைய அவங்களோட பிரச்சனைகள் என்னவோ கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு என்ன அட்மிட் ஆன 3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட் சாதாரண வயிற்று வலி, தலைவலி, யூரின் போக முடியாத விஷயங்களை டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவ்வளவு மெடிசன் செலவு பண்ணி அவ்வளவு லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில் யாரும் சொன்னாங்க இவர்கிட்ட வந்து இவருக்கு ஒரு மந்திரம் ஒரு தாயத்தை கொடுத்து அதன் மூலமா உடனே கியூரா இருக்காங்க, எழுச்சி வந்துருக்காங்க. அந்த மாதிரி பேஷன்ஸையும் சொல்ல முடியாத ஒரு சில பேஷன்ஸும் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதனால இவங்க நம்பி வாங்க, கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. என்னுடைய நடந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட வைஃப் பேசுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு ஆட ஆரம்பிச்சுது. அப்ப உள்ள இருக்கிறத வந்து வெளியே எடுத்து காட்டுறாரு. அது வந்து உண்மையிலே ஒரு சக்தி தாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன அறியாம ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு இப்படிதான் ஆடுனேன். அதுக்கப்புறம் போக போக டைம் ஆக பாத்தீங்கன்னா ஆட்டம் ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாமலே அந்த ஆட்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. இது வந்து உள்ள இருக்கிறத அவரு வெளியே எடுத்து காட்டுறாரு. சோ நமக்கு நிறைய பிரச்சனைகள், நான் இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பூஜைகள்லாம் அதிகமா பண்ணுவேன். டெய்லி விளக்கேத்தி வச்சுட்டு ராமாயணம் படிப்பேன், கந்த சஷ்டி கவசம் படிப்பேன், கோவிலுக்கு டெய்லி போவேன், தியானம் பண்ணுவேன், சித்தர்கள் வழிபாடு பண்ணுவேன். இவ்வளவு இருக்கிற எனக்கே இந்த பிரச்சனை இருக்கான்னு அந்த 1 வீக் ஃபுல்லா அப்செட் ஆயிருந்தேன். பட் என்ன அந்த அப்செட்ல இருந்து வெளியே தேத்தி கொண்டு வந்தாரு. படிப்படியா எங்களுக்கு வந்து அந்த ஆட்டம் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சுது. அந்த ரிசல்ட் எல்லாமே நான் நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவரு சொன்னக்கூடிய அந்த தியானம் வந்து இன்னைக்கும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். 3 மாசம் ஆயிடுச்சு நாங்க பண்ணிட்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது மாசத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒண்ணு கிடைச்சிருக்குது. எங்களுக்கு இன்னும் கியூர் ஆகல, பட் எங்களுக்கு ஒரு 70% நாங்க வந்து அதை கடந்து வந்துட்டோம். சோ உள்ள இருக்கிறத வெளியே எடுத்து காட்டுறாரு. எங்களுக்கு லேண்ட் பிரச்சனை அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அடுத்து இதை கிளியர் பண்ணிட்டா எல்லாமே பர்ஃபெக்டா நடக்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னாரு. அதனால யாருக்கு என்ன பிரச்சனையோ முதல்ல நமக்கு சில விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணிட்டு போவோம். திரும்பி வந்து அது தடையா வந்து சக்சஸ் ஆகலாம்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ, உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு வழிபாடு பண்ணிருப்பீங்க, உடனே வீட்டுல பிரச்சனையா இருக்கும். சாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க, பிரச்சனையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, குழந்தை பாக்கியம் இல்லாம போறது, இதெல்லாம் இருக்கு. எத்தனையோ பேஷண்ட் இதெல்லாம் வராங்க. அது மெடிக்கல் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தா அது மெடிக்கல் ரீதியா தான் நம்ம போய் பிரச்சனைகளை வந்து அணுகி அதோட தீர்வுகளை சந்திக்கணும். அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் எவ்வளவு டெஸ்ட் எடுத்தோம், அது வந்து நார்மல்னு வந்த பிறகு அது என்னன்னு நம்ம தயவு செய்து பார்க்கணும். அது ஏவல், அந்த பில்லி சூனியம், இதோட வேலையா என்னன்னு நம்ம வந்து செக் பண்ணி இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால திரு பத்மநாபர் வந்து
வந்தீங்க, உள்ள இருக்கிறத வெளியே எடுத்து காட்டுவாரு. எங்க ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாரு. அவரும் வந்துட்டு இவர் பேச்ச கேட்காம லேண்ட் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அது சரியா வரலன்னு வித்துட்டாரு. இவரும் சொன்னார் வித்துட்டு அந்த லேண்ட் வேண்டாம், அதனால ஏகப்பட்ட பிரச்சனைன்னு. சோ வித்த உடனே அங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சதை ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபாரின் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் எங்க கணவர் வந்து கேட்கல, ஃபாரின் போயிட்டாரு. ஃபாரின் போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் படாத கஷ்டம் பட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியாம ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஒரு விஷயங்கள் தேடி வந்திருந்தேன். உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு லேண்ட் இருந்து ஒசூர்ல, அந்த லேண்டை பார்க்கறதுக்கு நான் வந்திருந்தேன். அவரு இந்த இடத்த வந்து இல்ல இது சரியில்லை, உங்க ஜாதகத்துக்கும் உங்களுக்கு வந்து பொருத்தமும் இல்லை, இதை வித்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கேட்கல, பட் திரும்பி கேட்டு நம்ம இடத்த வித்துட்டேன். வித்துன அப்புறம் தான் எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சது. அப்புறம் இந்த ஏவல் பில்லி சூனியங்களுடைய நம்மளை எப்படி தாக்கும் அப்படின்னு. பட் இது ஒன் பாயிண்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது நமக்கு இருக்குதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிறோம், நம்ம எப்போ ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிறோம், அப்போ வந்து நம்ம அதை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது தான் இவர் தேடி வர வேண்டியதா இருக்கும். இவர் தேடி வந்தாதான் அதனுடைய விளைவுகள் இருக்கா இல்லையா, பண்ணமா பண்ணக்கூடாதா. பட் இவரோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய பார்த்துட்டாரு சொல்ல மாட்டாரு. உங்களுடைய ஆஸ்ட்ராலஜி, உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் கணிச்சிட்டு அது மூலமா அந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நடக்காதான்றத கிளியராகவும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாகவும் சொல்லிடுறாங்க. நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன். ஒரு டாக்டர்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாத ஒரு பேஷண்ட் சிம்பிளான வயிற்று வலி, காது தலைவலியும், ஒரு குழந்தைகள் வந்து நைட் ஃபுல்லா அழுந்துட்டு இருக்க ஒரு தலைவலியும், இவர் இங்க இருந்து சொல்ற போது ஒரு மந்திரத்தையோ, இவர் இங்க இருந்து பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையோ அது கிளியர் ஆயிடுச்சுன்னு எனக்கு கேட்கும் போது சர்ப்ரைசிங். எனக்கு இது ஒன்றும் புரியல, இது இப்படி நடக்குமா, நடத்து காய்க்கிறாரா அப்படின்னு. ஸோ போக இவரை பத்தி எனக்கு தெரிய வந்தது. இந்த பில்லி சூனியன் ஏவல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அந்த சுடுகாட்டுக்கு போய் நடு ராத்திரில வந்து இந்த மாதிரி ஒரு பிரேதத்துல வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன மாதிரியான துர்சம்பவங்கள்லாம் நடக்கும்? கண்டிப்பா மரணம். அவங்க என்ன இதுக்காக பொறாமைக்காக பண்றாலும் மரணம் நினைக்கிறோமா, மரணம் நடக்கும். அந்த குடும்பமே ஒண்ணுமே இல்லாம ஜீரோ. அதுதான் சூனியன்றது. ஜீரோ, சூனியன்னா ஜீரோ பண்றது. டோட்டலா அந்த குடும்பம் வம்சவே படிப்படியா அடிபட்டு போயிடும். எந்த குடும்பம் ஒருத்தர் கூட வாழ முடியாது. நிறைய பேர் இப்ப சொத்துக்காக, இப்ப உங்களுக்கு எனக்கும் சொத்து பிரச்சனை நிச்சயங்க. உங்க வம்சம் தலைக்கு கூடாதுன்னு இருந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டை வச்சு பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு குழந்தை மூலியமா அவங்களுக்கும் புருஷன் கரெக்டா நல்லவன் வாங்க மாட்டான், சரியில்லாதவன் தான் அமையும். அவங்க குடும்பமும் பிரியும். இப்படியே பிரிஞ்சு அவங்களே சூசைட் பண்ணி மரணம் ஏற்படுற வரைக்கும் பண்ணிடலாம். ஒரு குடும்பத்தை என்னன்னாலும் பண்ண முடியும். சுடுகாடு பூஜையில பண்ணி கரெக்டா பண்ற மந்திரவாதி கரெக்டா இருந்தா அந்த சுடுகாடுல போய் பண்ணும்போது, அதனாலதான் சொல்றது, இந்த தீட்டு துணியோ காலடி மண்ணோ வேர்வை துணியோ தயவு செஞ்சு தலைமுடி இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. போட்டோ கொடுக்கறது கூட ஓரளவு கிளியர் பண்ணிடலாம். இந்த தீட்டு துணி எடுத்து பண்றது, இந்த ரத்தத்தை எடுத்து பண்றது, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனால அந்த மாதிரி துணியை நீங்க கிடைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இருந்தாதான் ஒரு மனுஷன் கிளியர் பண்றதுக்கு 8 மாசம் 9 மாசம் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். உண்மையான ரீசன் இதுதான். ஐயா, இப்ப உங்ககிட்ட இந்த பில்லி சூனியன் ஏவலோட வர்ற மக்கள் உங்களை பார்க்க வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும்? ஐயா, வரும்போது வந்து பூ எடுத்துட்டு வரணும், ஒரு தேங்காய் எடுத்துட்டு வரணும், எலுமிச்சம்பழம் 9 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரணும், ஊதுவத்தி எடுத்துட்டு வரணும், வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இது எடுத்துட்டு வரணும். இந்த இது இருந்தா போதும். எலுமிச்சம்பழம் மட்டும் தேவைப்பட்ட இன்னும் அதிகமா எடுத்துட்டு வர சொல்லுவேன். ஏன்னா நான் கட்டு உடைக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த சாமான்கள் இருந்தா போதும். இப்ப உங்ககிட்ட வந்து பில்லி சூனியன் ஏவல் எடுத்த நபர்கள் வந்து கட்டு உடைக்கும் போது விலங்கு சம்பந்தப்பட்ட குரல்கள்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அது எப்படி, ஏன் அதனால வருது? ஐயா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆபீசர் பேசியிருப்பாரு, ஒருத்தர் ஆபீசர் பேசணும், டாக்டர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு மேல இருந்தது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன விஷயம்னா வர ஏன்னா அவங்க பின்னாடிஞ்சுன்னு போயிட்டே இருக்கும், நல்லா சம்பாதிக்கிறோம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை. சரி, இப்போ வர்ற சம்பளமும் நிக்குது, அடுத்து எங்களுக்கு அடுத்த குழந்தை வேணும், அவங்களே சொல்லியிருப்பாங்க அடுத்த குழந்தை வேணும்னு தான் எங்கிட்ட வந்தாங்க. ஆனா நானே எல்லாமே கண்டுபிடிச்சு உங்க மேல இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணும்போது வந்து லைட்டா ஒரு சேக்கு அப்படி, அவ்வளவுதான். சரி, அவங்களும் பார்த்துட்டு இருக்கு, நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்க போயிட்டு ஏன் அம்மா இருக்கு, ஏன் நம்ம உடம்பு லைட்டா சேக்கானது, அடுத்த டைம் வாங்கன்னு சொன்னேன். தாயத்தை போட்டு அனுப்பியிருந்தேன். அடுத்த முறை வாங்க இந்த மந்திரத்தை படிங்கன்னு உச்சாரணம் பண்ணிட்டு அடுத்த முறை வந்தாங்க என்கிட்ட. உடம்பு நான் பண்ண ஃபுல்லா ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சது. டோட்டலா அவங்க உடம்புக்குள்ள இருந்ததே தெரியல. ஏன்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிறத வந்து வெளிக்காட்டுறவங்க தான் நாங்க. நிறைய பேர் அதை காட்டுறதுல போனது தாயத்து போடுறாங்க, தகுடு போடுறாங்க, போயிட்டு வாங்கன்றாங்க. கண்டிப்பா கிளியர் ஆகாது. நான் வர்ற ஒவ்வொரு கேஸும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவைப்பட்ட ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு இருப்பேன். கேஸ்
கிளியர் பண்ணியே தீர்வேன்னு விடமாட்டேன். அதுல வந்து நான் தான் பாருங்க, இந்த தீட்டு துணியோ ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் நாள் பிடிக்கும். இதை வந்து கிளியரா இது பண்ணிக்கணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பேர் இன்னைக்கு கூட இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா, இல்ல ஹாஸ்பிட்டல் ரீதியான இதுதான், வயிற்று வலி தான் ஹாஸ்பிட்டல் ரீதியா இருந்தா. இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்க ஊர்ல நான் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஊர் போயிருந்தேன். ஒரு சாவு விழுந்து இருந்தது. அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவன் வந்து நல்ல உடம்பு ஃபிட்டா இருந்தான். என்னப்பா இப்படி நெலிஞ்சு போயிருக்கேன்னு கேக்குறேன். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுல ஃபுல்லா நெலிஞ்சிட்டு இருந்தான். நான் கேட்டேன், ஏன் கேட்கும்போது வேலைக்கெல்லாம் போல, இப்ப நான் இனிமே நான் போக முடியாது. ஏன் காரணம், எனக்கு ஃபிட்ஸ் வருது, எனக்கே தெரியல ஃபிட்ஸ் வருது. போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாமே நார்மல். டாக்டர் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் எல்லாமே நார்மல். ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, எனக்கே ஒண்ணும் புரியலன்னு. அப்புறம் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், எப்ப ஃபிட்ஸ் வந்து நார்மலா வந்துட்டு நீங்க உடம்பு இப்படி நெலிஞ்சு போயிருக்கேன்னா, அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் அதுக்கு முன்ன ஒரு யுத்தம் வந்தது. இந்த மோதிரம் தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த மோதிரம் போடுறவங்க எல்லாம் ஃப்ராடுன்னு அவங்க அப்பா சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி. நான் சொல்றேன், இதை பத்தி உங்களுக்கு தெரியாது, இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா. யுத்தம் வந்து கடைக்கிட்டு தான். சரி ஊருன்றதுனால நான் சொல்லிட்டு போயிடுறேன், இனிமே பேசாதீங்க, நான் எனக்கு பிடிக்கலாம் பேசாதீங்கன்னு நான் வந்துருவேன். அப்ப வந்துட்டு பின்னாடிதான் அவன் பையனை வந்து எத்தனை நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அவன் பையனை தாக்கிருக்கு. ஏதோ குறுக்கால் வந்திருக்கு. ஆனா அந்த பையன் சொல்லல. நானே கேட்டேன், உனக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும் நீ சொல்லு, நான் என்னைக்குமே கெட்டது பண்றவங்க கூட நல்லது பண்றவன் நான். என்னைக்குமே ஒருத்தன் நம்மளுக்கு கெட்டது பண்றானா அவனுக்கு கெட்டது பண்ண மாட்டேன், திட்டி விட்டு வந்துருவனே தவிர அந்த காரணம் கெட்டது பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் நடந்து போயிருக்கான். ஏதோ ஒண்ணு உருவம் போன மாதிரி இருந்தான். நைட்டு வேலைக்கு போகும்போது நைட் ஷிஃப்ட் போயிருக்கான். அப்ப நான் கேட்டேன், இதுதான் மேட்ரு, அந்த உருவம் வந்து போல, அது உன் உடம்புக்குள்ள வந்துருச்சு, உனக்கு தெரிஞ்சில்ல, அது உன் உடம்பு மேல வந்துருச்சு, அதுக்கு ஃபிட்ஸ் இருந்திருக்கு, அந்த ஃபிட்ஸ் தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இப்படி கூட இருக்குமா, நான் டேப்லெட் சாப்பிடணும் நல்லா இருக்குது, டேப்லெட் விட்டா வந்துருது. ஹாஸ்பிட்டல் போற கூட ஏவல் ஒரு பிரச்சனை இருந்தா அப்போதையும் நல்லா அவங்க திருப்பி வந்துடும். நீ வா, 100% நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஏவல் உனக்குள்ள, அந்த ஆத்மா உனக்குள்ள இருக்கு. அதை கிளியர் பண்ண வரைக்கும் உடம்பு பூரா அப்படியே நெலிஞ்சு போயிருக்கான். அவனே சொல்றான், நான் இந்த ஒரு கொஞ்ச நாள் தான் இப்ப நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம நாங்க கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. சரிங்களா, ஹாஸ்பிட்டல்ல முடியாத ஒரு விஷயத்தை கூட கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. பொதுவா இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் சொல்றாங்க, எனக்கு எதிரிங்களே இல்ல, எனக்கு எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் நீங்க தர்ற பதில் என்ன பாருங்க. இப்ப செய்வினை ஏவல் அப்படின்றது வந்து ஒருத்தர் நல்லா இருக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணாலும் செய்வினை ஏவல் அண்டாது, வெயிட் பண்ணும். அவன் நல்ல டைம் இருக்கும்போது அந்த கிரகங்கள் விடாது. அவன் செய்வினை ஏவல் எவ்வளவு பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்திடும் கிரகங்கள். நம்ம கிரகங்கள் எப்ப வீக் ஆகுதோ அப்பதான் அந்த செய்வினை ஏவல் உள்ள வரும். ஒண்ணு. சரி, இது எப்படி வந்தது, எனக்கு எதிரியே இல்லை எப்படி வந்ததுன்னு ஒருத்தருக்கு நம்ம கழிச்சு விடுறோம், 3 வழியில் கழிச்சு விடுவோம். அந்த பவர் இருக்கும்போது இவன் போய் கிராஸ் பண்ணுவான், அது மேலே இருக்கும். இவனுடைய கெட்ட டைம் போகும்போது தான் ஒரு ஆத்மா வந்து ஏவல் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க, சித்திரவதை கொடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அது வெயிட் பண்ணுங்க யார் மேல ஏறான்ட்டு. இவன் டைம் சரியில்லாத போது தான் அது முன்னாடி போவான், அது ஏறி இவன் மேல உட்காந்து சம்பந்தமே இல்லாம இருக்கும். இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுக்கு ஒரு ஆத்மா வேணும், அது தேடினாலையும் அந்த டைம்ல ஏறிக்கிறது தான். இப்படி ஒருத்தர் விட்டு தான் வரணும்ன்றதுல கழிக்கும் போது கூட, அதனாலதான் ஒரு எலுமிச்சம்பழம் எதனா இருந்தாலும் சுத்திட்டு கை கால் கழுவிட்டு வாங்கன்னு அந்த காலத்துக்கு சொன்னாங்க. இன்னைக்கு யார் தான் கை கால் கழுவிட்டு போறாங்க? அதை நம்ம மிதிக்கும் போது என்ன ஆகும், படிப்படியே ஏற ஆரம்பிக்கும், படிப்படியா வரும். செய்வினன்றது வந்து படிப்படியா ஏறும். ஏவல்ன்றது வந்து டைம்ல அட்டாக் ஆகும். அதுக்கு நம்ம கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத போதுதான் அந்த ஏவலெல்லாம் உள்ள வந்து உட்காரும். இதுதான் பண்ணிதான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐயா, இந்த பொதுவா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் வச்ச நபர்கள் வந்து அவங்களுக்கே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றது அவங்களுக்கே தெரியாது. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பொதுவா மஞ்சள் தெளிப்பாங்க, வீட்டுல திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா இந்த பில்லி சூனியம் ஏவல் போகுமா இல்ல அப்படியேதான் இருக்குமா? ஐயா, இப்ப சின்ன செய்வினை இருந்தா அந்த ரிசல்ட் கண்டிப்பா போயிடும். சின்னதா இருந்தால் அந்த மஞ்சளை தெளிக்கிறதுலோ இது பண்றதுல சின்னதா இருந்தா மட்டும் தான் போகும். பெருசா இருந்தா நீ மஞ்சள் தெளிச்சாலும் இல்ல, போய் கோயில்ல போய் உருண்டு போறனா கூட கிடையாது. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா, எக்ஸாம்பிள் ஒரு காளி கோயில் போயிட்டாங்க, இல்ல ஒரு பிரித்திகா கோயிலுக்கு போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டா போயிடும் சொல்றாங்க. கண்டிப்பா போய் சாமிக்கு அந்த பவர் இருக்கு. என்ன ஆகும்னா கோமா ஸ்டேஜ் ஆகும். அப்போதைக்கு ரிலீஃப் கிடைக்கும், அப்போதைக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், அப்போதைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தெரியும். இது வந்து என்னன்னா அது உள்ள வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பி தெளிச்சிடும். எப்படி ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் வாடிடுதோ அந்த மாதிரி நம்ம ஒரு இது போகும்போது அந்த இது வந்து அப்படியே வாடின மாதிரி அப்படியே இருக்கும். திரும்ப ஒரு கொஞ்ச நாள் போட்டுதோ நல்லா பவரம் வந்துடும். அதுவே பெரிய ஏவலா இருந்தா நீ கோயில் போனாலும் இல்ல என்ன போனாலும் இல்ல, அப்ப வந்து இந்த மூலியமா பண்ணா மட்டும்தான் கிளியர் ஆகும், இல்லைன்னா கிளியர் ஆகாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கிளியர் ஆகாது. இதுதான் இதுல வந்து எங்க தாயத்தும் நான் கொடுக்குற மூலிகை
இதுவும் மூலிகை விபூதி மை இதெல்லாம் வச்சுட்டு பண்ணா மட்டும்தான் அதை நாங்க பண்ணணும். இங்க வெறும் கொடுத்துட்டா மட்டும் போகாது. நாங்க இங்க வச்சு கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் மனுஷன் உடம்பு வந்து பர்ஃபெக்டா எடுக்க முடியும். இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ எங்க வெளியில கிளம்பும் போது வாசப்படியில இப்போ இறங்கும் போது அவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தடுக்கும், கீழே தடுக்கி விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வண்டி ஓட்டும் போது வண்டி எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆவாங்க. அந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது துர்சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஒரு குழந்தைய வந்து என்ட்ரி காட்டி விடும், இந்த விஷயத்துக்கு நீ போவாத. இதுல போகும்போது உன்னை நான் தடை பண்ணி ஒரு விஷயம் எச்சரிக்குது. ஒரு விஷயம் பண்ண போகும்போது திடீர்னு ஒரு தடை வரும், ஏதாவது ஒரு தடை வரும். நீங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த தடை வருதுன்னும் போது குழந்தைய இண்டிகேட் பண்ணும். அப்ப என்னால உன்னால காப்பாற்ற முடியல, என்ன கட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா இண்டிகேட் பண்ணும். ஆனா நம்ம தெரியாம போயிட்டு இருக்கோம். குழந்தை எவ்வளவு வேண்டிய நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படி தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை கட்டியிருக்காங்க, அந்த குலதெய்வத்தை கட்ட உடைக்கணும். நம்மளுக்கு இது ப்ராப்பரா பண்ணணும். போறாங்க ஒரு தாயத்தை போடுறாங்க வர்றாங்க, இப்படிதான் ஒரு விஷயம் வந்து இண்டிகேட் பண்ணுது. நீ இந்த விஷயம் பண்ணாதன்னு இண்டிகேட் பண்ணுது. குலதெய்வம் வந்து கட்டில இருந்தா கூட நான் அந்த குலத்தை காக்கணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான். அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு பண்றவங்க எல்லாம் இதுல தோத்துறாங்க. இப்ப பொதுவா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது பண்ணுவாங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா அத மறந்தே போயிட்டாங்க. ஆமா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிவேக ஜெனரேஷன் ஆயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? கண்டிப்பா குழந்தைகள்ல பிரச்சனை வரும், குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவு வரும், அந்த குடும்பம் வந்து நசந்து போகும். ஏன்னா குலத்தை காக்கிற தெய்வம் அதுதான். ஒரு தாய், இப்ப தகப்பன் தாய் தகப்பா இருக்கான்னா ஒரு பிள்ளை வந்து தாய் தகப்பனை மறந்தான்னு வச்சுக்கோ, அந்த அந்த ஆத்மா எவ்வளவு துடிக்கும், அந்த தாயாகப்பட்டு எப்படி துடிப்பாங்க. அது மாதிரிதான் அந்த குலதெய்வம். இந்த குலத்தை நான் காக்க வந்திருக்கேன், என்ன வேண்டாம அடுத்த கோயிலுக்கு போறான். உன் தாயை வணங்கிட்டு அடுத்த தாய்க்கு நீ பணம் கொடுத்தீங்கன்னா பிச்சை கொடுத்தீங்கன்னா தானம் தர்மம் பண்ணா பரவாயில்ல. தன் தாயை மதிக்காம அடுத்த தாயத்துக்கு நீ பண்ணி என்ன பண்ண போற? அதான் குலதெய்வம். உன் குலதெய்வத்துக்கு நல்ல வேண்டு, அடுத்து உன் குலதெய்வம் சொல்லும் இங்க போயிட்டு வான்ட்டு. அப்ப நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். குலதெய்வத்தை விட்டுட்டு பண்ற ஒரு விஷயமும் ஜெயிக்காது, நல்லா இருக்கவும் முடியாது. ஏன் பொதுவா மக்கள் உங்களை இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தேடி வர்றாங்க. அப்ப வந்து இங்க வந்து பண்ணாதான் சரியாகும்னு சொல்றாங்க. அது ஏன், எதனால? ஐயா, அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ ஒரு மந்திராதிங்க சொல்றாங்கன்னா அடுத்தவங்களை நான் குறை சொல்றதுக்கோ இது பண்றதுக்கோ கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு கடல் விழுறோம், ஒருத்தன் 5 கிலோமீட்டர் நின்றுவோம், ஒருத்தன் 1 கிலோமீட்டர் நின்றுவோம். ஒவ்வொருத்தரும் வேறுபாடு, அவன் கத்துக்கிறத பொறுத்து, அவங்க குருனுடைய ஸ்தானத்தை பொறுத்து. இந்த இடத்துல வந்து குருஸ்தலம், அதனாலதான் என்னுடைய சிவன் கோயில இருந்து என் குரு ஸ்தலத்துல இருந்து எல்லாமே காட்டியிருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு இண்டிகேட் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிட்டத்தட்ட 40 மந்திராதி கிட்ட படிச்சிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒட்டு கலவையும் அதுக்கு மேல வேண்டியது வந்து இந்த இடத்துல அந்த பவர் இருக்கு. உள்ள வரும்போதே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல நான் காட்டுவேன். எல்லாருமே யாருமே ஒரு தாய் தவிர போடுவாங்க, இல்ல நான் காட்டுறேன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல உங்க மேல இருந்தா நான் இங்க காட்டுறேன், நிரூபிக்கிறேன். இன்னொன்னு, எல்லா இடத்துலும் தோத்தவங்க தான். யூடியூப் சேனலை நீங்க எடுத்து பாருங்க, அதுல பூரா தோத்தவங்க தான். 15 வருஷமா 18 வருஷமா எங்கெங்கயோ பார்த்தவங்க இந்த ரிசல்ட் கொடுத்திருக்கேன். எத்தனை காயலாங்க முடியாத காயலாங்களை கிளியர் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏவல் செய்வன்ல எத்தனை தோத்துருக்கன்றவங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி, கிட்டத்தட்ட 1000 வீடியோ இருக்கு என்கிட்ட. பேச மறைச்சுதான் போடுறேன். இப்ப இங்க பேசுறவங்க பேசலாம் மறைச்சிருவேன். காரணம் என்னன்னா, யாருடைய பாதிப்பு யாருடைய இதுவும் பாதிப்பு அடைக்கூடாது. ஏன்னா சொந்த பந்தம் திரும்பவும் பண்ணும். ஓ இவன் சூனியத்துல மாட்டியிருந்தானா திரும்ப இவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும். அதனால இந்த இடத்துல 100% நீங்க தோத்துங்களா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, செய்வன எவ்வளவு எங்ககிட்ட 100% ரிசல்ட் கிடைக்கும். சரியா? முடியாதுன்ற விஷயத்தை இங்கே சொல்லிடுவோம். நாங்க பூஜைக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும் போது இது முடியுமா முடியாதா அன்னைக்கே சொல்லிடுவோம் இந்த விஷயத்தை. அது எதுவும் முடியாதுன்னா ஒரு 1000 கேஸ்ல 5 கேஸ் கிரகமும் அவங்களுக்கு சாதகமா இருந்தா, அந்த ஏவல்லே சாவணும்னு இருந்தா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மட்டும் இண்டிகேட் பண்ணுவோம். பெரும்பாலும் தோக்கறவங்களை இங்க என்கிட்ட வரலாம், கண்டிப்பா ஜெயிச்சு அனுப்பே தீர்வோம். அதான் இதனுடைய பவர். ஐயா, இப்ப உங்ககிட்ட அடக்க முடியாத ஆத்மா அப்படின்றத நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருக்கேன். அது என்ன பண்ணா போகும்? அவ்வளவு சீக்கிரத்துல போகாதா? அது என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கு பண்ணா தீர்வு கிடைக்கும்? இதுதான் நான் இப்பதான் சொன்ன பாருங்க, லக்னமே ஜாதகமே தசா புத்தியை மாந்திரிகத்தால் அடிபட்டு சாவணும். கிரகங்கள் வெளியே நிற்கும், விலகி நின்று இவன் வந்து மாந்திரிகத்தால் சாவணும்னு இருந்துட்டா அந்த ஆத்மாவுக்கு பவர் ஜாஸ்தி. இப்ப ஒரு ஏவல் போதுன்னா கூட கிரகங்களே வெளிவிட்டுரும். அதுக்கு புஷ் பண்றது அதுக்கு அடியே படாது. நீ எவ்வளவு பண்ணாலும் அது சித்திரவதைக்கே உள்ளாகாது. அப்ப என்ன ஆகும்? அது உள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். தெய்வமே அங்க சப்போர்ட் இல்ல, கிரகங்கள் சப்போர்ட் இல்ல. அவனுடைய ஜாதகம் இது மாதிரி ஏதோ ஒரு 1000த்துல ஒரு 1000 ஜாதகம் நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோ, ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகம் இந்த மாதிரி வரும். அந்த கேஸ் வந்து நம்ம முன்னாடி சொல்லிடுவோம், இது முடியாதுன்னுட்டு. கடைசியில எங்க போனாலும் முடியாது. அவங்க லட்சமும் செலவு பண்ணா கூட சரி முடியாது.
ஐயா இப்ப ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாங்கன்னா அவங்கள பார்த்தே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு? கண்டிப்பா செக் பண்ணுவோம். செக் பண்ணணும்னா இங்க நாங்க நிக்க வச்சு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது எங்களுடைய வைப்ரேஷன் உள்ள விடும் போது அது தானே வெளியே ஆட ஆரம்பிக்கும். எங்களுடைய வைப்ரேஷன் அங்க இங்க எங்களுடைய வைப்ரேஷன் கொடுத்தா போதும் அங்க உள்ள ஆட ஆரம்பிக்கும். சில மைய தலைக்கு வைப்போம், விபூதி வைப்போம், மூலிகை விபூதி வைப்போம், வச்சுட்டு எங்களோட வைப்ரேஷன் உள்ள அனுப்புவோம். அப்போ உள்ள இருக்கிறது தானே வெளியே வர ஆரம்பிக்கும். அப்பயே தெரிஞ்சுட்டு நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் சக்தி இருக்கு, இத்தனை நாள் நம்மள இதுதான் கெடுத்து இருந்தது, இதுதான் காயலெல்லாம் உருவாக்குச்சு, இதுதான் நம்மளை சீரழிச்சிட்டு இருந்துச்சு, அதை நான் வந்து எடுத்து காட்டுறேன் நான். ஐயா இப்ப இந்த நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியா நிறைய இந்த காய்ச்சல், இந்த வயிற்றுப்போக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. டாக்டர் கிட்ட போனா ஒண்ணும் இல்லைன்றாங்க. ஏன், எதனால வருது? ரைட், நீங்க கேட்கிற கொஸ்டின் என்ன, பாலகிரக தோஷம். இது பேரு வந்து பாலகிரக தோஷம். அப்ப என்னும்போது குழந்தை வந்து பால் குடிக்காது, திடீர்னு சாப்பிடாது, அடுத்தது பார்த்தா அழுதுகிட்டே இருக்கும், வயிற்று வலி, காய்ச்சல் எல்லாமே இருக்கும். இது வந்து பாலகிரக தோஷம் அப்படின்றது. அடுத்தது பயந்துக்கிறதுன்றது, கன்ஃபியூஸ்ன்றது, இதெல்லாம் வரும். சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, தாயத்தை போட்டுட்டு திரும்ப தீட்டாயிடுச்சு அடுத்த தாயத்தை போடுவாங்க. என்கிட்ட அப்படி கிடையாது. ஒரு டைம் போட்டா சாக வரைக்கும் ஒரே தாயத்து தான். எங்க கிட்ட வந்து ஒரு முறை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு அடுத்தது நீங்க போன் கால் மூலியமா வந்தாலே போதும், இங்க இருந்து அந்த பாலகிரக தோஷம் எல்லாமே ஓடிடும். பயந்த கோளாறு அது இது. என் தாயத்தை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டா போதும். ஒரு டைம் நீங்க போட்டீங்கன்னா போதும், நீங்க போன் கால் மூலியமா வாங்க, 100% இங்கிருந்தே அதெல்லாம் ஒரே ஒரு 20 நிமிஷத்துல எதுவுமே இருக்காது. குழந்தை திரும்ப பால் குடிக்கும், திரும்ப சாப்பிடும், அந்த தூக்கம் இல்லாம போறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்கிட்ட 100% தீர்வு உண்டு. செய்வினை ஏவல் பில்லி சூனியமா இருக்கட்டும், மாந்திரிக கட்டா இருக்கட்டும், எங்கெங்கயோ பார்த்த முடியலன்னு இருக்கட்டும், உடல் உபாதைகளா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இதுல சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ்ல, இந்த மாதிரி மாதிரி விஷயத்துல எதுவா இருந்தாலும் சரி 100% என்கிட்ட தீர்வு உண்டு. ஐயா இப்ப உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்ப வந்து திருமணமானவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்ல திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது? இப்ப திடீர்னு ஒருத்தரை வசியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வசியம் பண்றதுனால என்ன மாதிரி எல்லாம் நடக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ரைட், பிரிவுன்றது வந்து ஜாதக ரீதியா பிரிவா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். எடுத்ததுமே மாந்திரிகம்னு எடுத்துட்டு போயிடக்கூடாது. மாந்திரிகத்திலும் பிரிக்கலாம். ஜாதக ரீதியா பிரிவு இருந்து அது இது இருந்தா அது பரிகாரம் உண்டு. அதுல சில சுபர்கள் பார்த்தால் பரிகாரம் உண்டு. பாவர்கள் பார்த்துட்டா அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணாலும் 2 நாள் ஒட்டு மாதிரி தான் திரும்ப பிரிஞ்சிருவாங்க. ஒண்ணு. அடுத்து வந்து வசியம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, மருந்து கொடுத்து வசியம் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பண்ணிடுறாங்க. அதை உடைக்கணும் ஃபர்ஸ்ட். ஒண்ணு, அதை உடைச்சாதான் சிறப்பா இருக்கலன்னா தகாத முறையில வசியம் பண்ணிக்கிறது. இன்னொன்னு, கணவன் மனைவி பிரச்சனை, வசியம் பண்ணி கொடுக்குறீங்களா? 100% பண்ணி கொடுக்குறோம். நீங்க கணவன் மனைவியா இருந்து அடுத்தது காதல் இப்ப காதல ஒருத்தர் லவ் பண்ணுவான், கடைசியை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு பொண்ணு ஏமாத்தோம், இல்ல பையன் ஏமாத்தோம். அந்த மாதிரி விஷயம் இருந்தா கண்டிப்பா பண்ணி தரும். ஆனா ஜாதகத்தை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்கணும். யாருக்கு பரிகாரம் இருக்கோ, யாருக்கு பரிகாரம் இருக்காது. நிறைய பேர் கண்ண முடியும் எல்லாமே மாந்திரிகத்தில் முடியும் ஆடணும் போது எல்லாமே பண்ணிக்கலாமே. இப்ப தொழில் வசியான்னு கேக்குறாங்க. அந்த தொழில வந்து அவன் கரெக்டா எல்லாமே ஃபிட்டா பண்ணிருக்கான், எல்லாமே இருக்கா. அவன் ஜாதகத்துல வந்து எதுவுமே இல்ல, தடைகள் மட்டும் இருக்குன்னும் போது நம்ம பண்ணிக்கலாம். 100% தொழில் ஜெயிச்சிருவான். ஃபிட்டாவே அவன் தொழிலே பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அவன் தொழில் பண்ணா எப்படி இருக்கும்? வண்டி ஓட்ட தெரியாத ஸ்டேரிங் பிடிச்சா விபத்து தான் நடக்கும். அது மாதிரி தொழில் உனக்கு யோகம் இருக்கா, இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ணணும். அது இல்ல நான் தொழில் பண்ணிக்கணும், ஏன்னா மந்திரிகத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீ கடைக்காரன் ஆகிறதும் உறுதி. உனக்கு ஜாதத்திலே பணம் வரணும்னு இருந்தா கண்டிப்பா உனக்கு வரும். தொழில் பண்ணணும்னு இருந்தா நீ தொழில் பண்ணலாம். பண்ணக்கூடாதவன் டிரைவிங் ஓட்டுற மாதிரி தான், ரோட்ல போய் டிரைவிங் ஓட்டுற மாதிரி தான். அதனால எவன் பண்ணணும், எவன் பண்ணக்கூடாது. எவனுக்கு பரிகாரம் ஏற்படும், எவனுக்கு பரிகாரம் ஏற்படாது. எவனுக்கு வசியம் நடக்கும், எவனுக்கு வசியம் நடக்காது. சரியா? எதை பிரிக்கலாம், எதை பிரிக்க முடியாது. ஒரு ஜாதகம் வந்து வசியம் வந்து ஜாதக கட்டத்துல வந்து தசாபதி வலுவா இருக்கும். அப்ப நீ என்னதான் பிரிவுபடும், அவன் பிரிய மாட்டான். இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியமா யாராவது நீங்கள் பாதிப்பட்டு இருந்தாலும் சரி, எங்கன்னா கைவிடப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி, அடுத்தது ஜோதிட ரீதியா எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல, நாங்க தொழில் பண்ணலாமா, திருமணம் பண்ணலாமா, ஒரு பிசினஸ் பண்ணலாமா, ஏன் நாங்க கடன்காரனா போயிட்டோம், உங்களுக்கு கரெக்டான ரெமடியும் இந்த இடத்துல தீர்வு கண்டிப்பா உண்டு. அடுத்தது மாதிரி ரீதி விஷயமா எங்கெங்கயோ போய் முடியல, குலதெய்வ கட்ட உடைக்க முடியல, என் குடும்பம் நசந்து போகுது, நிறைய உடல் வியாதிகள் நிறைய ஏற்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல முடியல, இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். சின்னசா இருக்கிறதுக்கு அம்பிய கிளியர் பண்றதும் சரியான, சில நாள்கள் வச்சு கிளியர் பண்றதும், ரொம்ப பெருசா இருந்தா எத்தனை டைம் சொல்றோம் அத்தனை டைம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா 100% இதுல இருந்து விமோச்சனம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுதான் என்னுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஜாதக ரீதியா விஷயமா இருந்தாலும் சரி, அனைத்து விதமான இதுக்கும் பரிகாரம் இந்த இடத்துல தீர்வு உண்டு.